ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நாங்கள் இன்றைக்கி குருமா வைக்கலான்னு தக்காளி எடுத்து கட் பண்ணாக்கா ஃபுல்லாக ஒரே புழுக்களாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், புழுவாக இருக்குது பாருங்கள். நம்ம சப்போஸ் தெரியாமல் கொஞ்சம் கண்ணு புரியாதவங்கெல்லாம் கட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணி குழம்புல போட்டுருவாங்க. கொஞ்சம் பார்த்து வாங்கும் போதே கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டாக பிரித்து பார்த்து அதுக்கப்புறம் பீஸ் போடுங்க. பாருங்கள் எவ்வளோ புழு இருக்குன்னு. வாங்கும் போதே அந்த காம்பு பகுதியே நல்லா பார்த்தாக்கா கொஞ்சம் அழுகுன மாதிரி காம்புக்குள்ளே ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். இப்போ சேர்த்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டார்க்காக இருக்குது பாருங்கள். இது மாதிரி இருந்தாக்கா செக் பண்ணி பார்த்துட்டு கையை வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் புழு ஓட்டை போட்டிருக்கிறது. அது மாதிரி இருந்ததுனாக்கா தயவு செஞ்சு வாங்காதீங்க. சப்போஸ் கண்ணு புரியாமல் பெரியவங்க வயசானவங்க சமைக்கிறாங்கனாக்கா கட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால் இது மாதிரி வாங்காதீங்க. இந்த கையில் தொடுறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. வேறு வழி இல்லை. ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு சகிப்புத்தன்மை வந்துட வேண்டியதான். என்ன பண்ணுறது? இப்போ இதை நம்ம எடுக்காமலும் இருக்க முடியாது. நம்ம தான் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அதனால் வேறு வழி இல்லை. இப்போ தக்காளி வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி நடுப்புற ஆரஞ்சு கலராக இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஆரஞ்சும் லைட்டாக இந்த ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி பார்த்து வாங்குங்க. கருப்பாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. புழுக்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.